நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம iQOO 15 ஸ்னீக் பீக் ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே நடக்குதுன்னா சென்னையில் ஒரு இடத்துல நடக்குது. ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சைடு காட்டுங்க, திருப்புங்க, மக்களை காட்டுங்க, நம்மளா முக்கியம். ஆமாங்க, நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. iQOO 15 எப்படி இருந்தது அப்படிங்கிற தொடர்பாலாம் சில இன்ஃபர்மேஷன்ஸை அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபோன் ரிவ்யூவை நிறுத்திட்டு இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமை ரிவ்யூ பண்ணலாமான்னு ஒரு நிமிஷம் நின்று நிதானமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம். ஸோ அதெல்லாம் மாஸ் தான். லைவ் வால்பேப்பர் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதை 200 அல்ட்ராவில் வந்த மாதிரி வருதான்னு பாருங்கள், பார்ப்போம். அது என்ன, அது 200 அல்ட்ராவில் வந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம தோழர் ஒருத்தர், அதாவது நமக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த நண்பர் ஒருத்தர் X200 அல்ட்ராவை சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு விஷயம் காட்டினார். அந்த வால்பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த அனிமேஷன் அது வேறு மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். பலூனாக இருக்குது. இந்த ஃபோனை ஷேக் பண்ணும்போது அந்த பலூன் அப்படியே முன்னே வந்து போகிற மாதிரியே இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த Origin OS 6லேயும் ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு லைவ் வால்பேப்பர் வச்சு நம்ம பக்கத்தில் இருந்த நண்பரை செக் பண்ண சொன்னேன். ஸோ அவர் கையில் தான் அந்த மொபைல் ஃபோன் இப்போ இருக்குது. அவரும் அந்த வால்பேப்பர்லாம் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் அந்த மொபைல் ஃபோனை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ iQOO 15 எங்கள் கையில் வந்து என்ன பாடுபட்டதுங்கிறது அந்த iQOO 15க்கு மட்டும்தான் தெரியும். கீழே தூக்கி போட்டுலாம் உடைக்கல, அந்த மாதிரியான டெஸ்ட்லாம் நாங்கள் பண்ணலை. அந்த Origin OSயில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். கூட காமேஷ் ப்ரோவும் இருந்தார். வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இன்னொரு வீடியோ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவேன். அதில் எனக்கு 2 சைடில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு நிறைய ஒத்துழைப்புகள் கொடுத்தாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டச் அனிமேஷன்ஸ் அது தொடர்பான அந்த விஷயங்கள்லாம் கூட நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். அதில் பழைய மாதிரி தான் இருக்குது. ஃபன் டச்சில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான். ஒரு சில விஷயங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு ஃபீல் ஆனது. சில புதிய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. பட் அந்த Origin OS 6 பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளூயிடாக இருந்தது. ஃபன் டச் யூசர் இன்டர்ஃபேஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த Origin OS 6 எந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு நீங்கள் ஒரு கேள்வியை முன் வச்சிங்கன்னா, இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் ஈஸிலி ஆக்சசிபிளாக இருக்குது. எதையும் இவங்க ஒழிச்சு வைக்காமல் இருக்காங்க. வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.